வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜயவரதராஜின் ஓக்கல் ஒலி. ஒரு காமிக்ஸ் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதிலிருந்து அப்படியே ஒரு விஷயம் ஒன்று தோணுச்சு. சரி, அப்படியே பேசிடலான்னு சொல்லிட்டுன்னு வந்துட்டேன். எட்டர்நாட்னு ஒரு காமிக்ஸ் ஒன்று இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் சீரியஸாகவும் வந்திருக்கு. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்தேன், கிங் விஸ்வான்னு. அவர் காமிக்ஸோட ஹிஸ்ட்ரி பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அது காமிக்ஸ் வந்துச்சு, படிச்சுக்கிட்டு இருந்தேன். கதை வேறு, அதாவது ஒரு டாக்ஸிக் ஏர் வந்து ஜனங்களாம் சாகுறாங்க, வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, அதில் மாட்டிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸோட கதை மாதிரி ஆரம்பிக்கும். பொலிட்டிக்கல் அனலாகி இருக்கிற காமிக்ஸு. அதில் மொதல் ஷார்ட்டில் இந்த காமிக் ரைட்டராகவே எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தன் உட்காடுறாரு, ஒரு பேய் மாதிரி ஒருத்தன் உட்காடுறான். நான் ஒரு டைம் ட்ராவலர், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நான் உன்ட்ட ஒரு கதை சொல்கிற மாதிரி கதை ஆரம்பிக்குது. நிறைய இது மாதிரிலாம் பார்த்துருப்போம். அப்போ ஒரு லைன் வந்துச்சு, அவன் கண் எல்லாத்தையும் பார்த்த ஒரு கண் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வந்துச்சு. இது அப்படியே எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. நார்மலாக அந்த என்லைட்மெண்ட் அடைஞ்சவங்க, ஞானம் அடைஞ்சவங்க, ஆன்மீகத்தில் இருந்தவங்க, உள்நோக்கி பயணித்தவங்களுக்கு இதை சொல்லுவாங்க, அவன் கண் எல்லாத்தையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இவன் எல்லா விதமான சென்ச்சுரியும் எல்லா விதமான டைமையும் பார்த்துட்டு வந்த ஒருத்தனோட கண் அப்படின்னு சொல்லுவோம். அதிலிருந்து எனக்கு அப்படியே பின்னோக்கி நான் யோசித்து பார்க்கும்போது அவனுக்கு அது கிளாரிட்டியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே பார்த்துருப்பான், எல்லாமே இப்படி தாங்கிற தெளிவு இருக்கும். எல்லா டைம்லேயும் பார்த்தவன் திருப்பி இந்த வேர்ல்டுக்கு வரும்போது எல்லாத்தோட கிளாரிட்டியோடு பார்ப்பான். கரெக்டாக? இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லும் பார்த்துட்டீங்க, ஃபுல் டைம்லேயும் பார்த்துட்டீங்க, எல்லா வருஷமும் என்ன நடக்கணும்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த வருஷம் போனாலும் நீங்கள் அந்த டைம் உலகத்தை நீங்கள் பார்க்குறதே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இவன் இருப்பான், இவன் அழிவான், இவன் ஒன்றும் இல்லாமல் போவான், இவன் இதாகிடுவான்னு தெரியும். அந்த தெளிவு ஏன் வருதுன்னா, யூ நோ த எண்டிங், உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு விஷயத்தோட எண்டிங்கோ அது என்ன ஆக போதும் என் கடைசிக்கும் தெரியும் பொழுது ப்ரெசண்ட்டை நீங்கள் அணுகிற விதமே வேறு மாதிரி இருக்குது. ஒரு அமைதி ஒன்று வந்துடும், ரொம்ப அழட்டிக்க மாட்டீங்க. ஆனால் இதை அப்படி நிஜ வாழ்க்கைக்கு பொருத்தி பாருங்கள். நமக்கு பிரச்சனையே நம்ம கதை நமக்கு தெரியாது, நம்ம கதையோட முடிவு நமக்கு தெரியாது, நம்ம கதை எங்கே போகுதுன்னு தெரியாது. இதுதான் சினிமா பார்க்குறதும் இல்லை. சினிமாவில் நீங்கள் உட்காரும்போது அவனுக்கு என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு தெரியாது. இந்த கதையை எழுதுகிறவங்களுக்கு அவங்களுக்குமே சில சமயம் ரெண்டாவது விதமாக எழுதுவாங்க. ஃபுல்லாக மைண்டில் ஒரு படத்தை எழுதி முடிச்சுட்டு அப்புறம் எழுதுவாங்க. இல்லைன்னா எழுதும் போது அவங்களுக்கே விஷயம் தோணும், ஓ இப்படி கொண்டு போகலாமா, இப்படி கொண்டு போகலாமான்னு. ஸோ நிஜமாக வாழ்கிற ஒருத்தனோட ஆங்ஸைட்டி ஒரு எழுத்தாளனுக்கும் இருக்கும் அந்த கதாபாத்திரத்து மேலே. ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்ம லைஃப் வாழ்க்கை இப்போ நம்ம இருக்கோம், நம்ம வாழ்க்கையை உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியாது. நம்ம என்ன ஆக போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு பார்க்க முடியாது, நமக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு லைஃப் டெய்லி இந்த அன்ஃபோல்ட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அது நம்ம எடுக்கிற முடிவில், டிசிஷனில், பழகிற பழக்கங்களில், ரிலேஷன்ஷிப்ஸில், நட்பில், வேலையில்னு அதில் அப்படியே போயிடுது. ஸோ இதுதான் வாழ்க்கையோட கஷ்டமும் வாழ்க்கையோட அழகும். அன்சர்டனிட்டி தான் வாழ்க்கையோட அழகேன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பேசியிருப்பேன். நம்ம பதட்டத்துக்கான காரணம் அதுதான். உங்கள் வாழ்க்கையோட படம் எப்படி முடிய போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு முடிவு ஒன்று வச்சுருப்பீங்க, அதுபடி முடியுமானும் தெரியாது. இதுதான் நம்ம நினைக்க, ஆண்டவனை நினைக்கிறான் அப்படிங்கிற கதை இதுதான். நம்ம நினைக்கிறோம், அவன் நினைக்கிறான். ஏன்னா உங்களுக்கு டெய்லி ப்ரெசன்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு முன்னோக்கி கொண்டு போகிறதோட கண்ட்ரோல் உங்கள் கையில் இல்லை. ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். நான் நினச்சா மாதிரி தான் என் வாழ்க்கைங்கிற படம் முடியணுங்கிற கண்ட்ரோலுக்காக தான் ஒரு வீடு வாங்கலாம், ஒரு குடும்பம், எனக்கு ஒரு வேலை, இது எல்லாமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஓகே, இதெல்லாம் இருந்துட்டால் நான் நினச்ச மாதிரி என் படம் முடியும்னு. திடீர்னு பூகம்பம் வரலாம், சுனாமி வரலாம், ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆகலாம், ஒரு மரணம் ஒன்று நிகழலாம். நம்ம எல்லாமே வாழ்க்கையில் பார்த்துருப்போம். இது நான் யோசிச்ச என் கதையில் இல்லையே. அதுதான் இந்த ரெண்டு கான்ஃப்ளிக்ட்டுக்கு நடுவில் நம்ம ஒரு படத்தை ஒன்று ஓட்டுறோம். அதுதான் வாழ்க்கை. டெய்லி வச்சு பாருங்கள். இப்போ இந்த மொமெண்ட்டே நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ட்ரோப்பியான வாழ்க்கை தான், என்ட்ரோப்பியான உலகம் தான். எல்லாமே ஒரு நாள் கேஸ் நோக்கி தூசி துகளாக காஸ்மிக் டஸ்ட்டாக போகக்கூடிய வாழ்க்கை தான் நமக்கு தெரியும். நம்ம சாக போகிறோம், நம்மளை பறிப்பாங்க, எரிப்பாங்க, ஒரு 10 நாளில் மறந்துடுவாங்க, எல்லாம் நமக்கு தெரியும். எல்லாமே பார்த்த ஒரு ஆர்கனைசேஷன், நமக்கு அந்த மெமரி உண்டு. நமக்கு நடக்காட்டியும் மற்றவங்கள பார்த்து நம்ம அதை அவேர் பண்ணிப்போம், ஓகே இது நமக்கு நடக்கும்னு. அதனால தான் இருக்கிற வாழ்க்கை வேகமாக வாழ்க்கை பழகிக்கிட்டு இன்ப துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு பட்டு திருந்தி ஏதோ பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ஐயோ இந்த படம் முடிய போகுது, அதுக்குள்ளே வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு தான். சில பேருக்கு படம் தான் முடிய போகிற, வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க சில்லா. சில பேர் படம் முடிய போது இன்னும் நிறைய வாழலாம் அப்படிம்பாங்க சில பேர். படம் முடிஞ்சானா முடியலன்னா என்ன அப்படின்னு சில பேர். ஸோ இதுதான். ஸோ ஏன் நமக்கு சினிமா பிடிக்குதுன்னா,
நமக்கு எப்படியோ அதில் ஒரு முடிவு ஒன்று இருக்குதுன்னு தெரியும். அதுக்கு பின்னாடி உட்காந்து ஃபிலிம்பைன்னு போடுறவன் வைக்கிறது தான் முடிவு. ஆனால் அது இன்பமாக துன்பமாங்கிற ஒரு கெஸ்ஸு மட்டும் நமக்கு இருக்கும். டேய் இவங்க சேர போகிறீங்களா சேர மாட்டேங்களா, அவன் போலீஸ் அவனை சுடுமா சுடாதா, என் குண்டு வெடிக்குமா வெடிக்காதா, இவன் மாட்டிப்பானா மாட்டிக்க மாட்டானா. இதுதான் ஒரு சினிமாவோட ஒரு சுவாரஸ்யம். அது ஒவ்வொன்றா பார்த்துட்டு ஓகே எனக்கு தெரிஞ்சு இப்போ சேது படம் பார்ப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு சேர்ந்துருவாங்க எப்படியும், விக்ரம் அந்த பொண்ணு மன்னிச்சிடும். என்னடா 2 பேரும் செத்துட்டாங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த ஆசை வச்சுருந்தா தான் சோகம் உங்களை போட்டு தாக்கும். சில படத்தில் இதுங்க சேர்ந்தானே சேரலான அப்படின்னு இருக்கும் பொழுது அங்கே சோகம் வரும்போது உங்களுக்கு பாதிப்பாகாது. ஸோ நம்ம அதனால தான் எவ்வளோ தூரம் நம்ம ரூட் பண்ணுறோம், இதெல்லாம் கதை எழுதுகிற ஒரு டெக்னிக்கலில் வரும். ஆனால் இது நம்ம நிஜ வாழ்க்கையில் நமக்கு பண்ண ஒரு பயம் இருக்கிறதுனால தான் சினிமாவில் வேறு யார் வாழ்க்கையை நம்ம எட்டி பார்க்குற ஒரு அவகாசத்தை நமக்கு தருது. அது வழியாக நம்ம வாழ்க்கையை கற்றுக்குறோம், ஃபிலாசபி புரிஞ்சுக்கிறோம், வாழ்வியல் புரிஞ்சுக்கிறோம். இந்த படத்தோட டேக்கவே என்னம்பாங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க இந்த படத்தில் இருந்து அப்படிம்பாங்க. அதை எழுதுகிறவன் ஒரு விஷயம் வச்சுருப்போம். ஓகே இதை இந்த கதை வழியாக சொல்லலாம், இதை பார்த்து மக்கள் புரிஞ்சிக்கலாம். அதனால் ஒரு கதாபாத்திரம் படம் முடியும் போது மாறணுங்கிறது முக்கியமாக இருக்கும். கோமா இருக்கிறவன் காமா ஆவான், பேராசையாக இருக்கிறவன் எல்லாருக்கும் உதவி செய்வான். வானம் படத்தில் சிம்பு அந்த பணத்தை வச்சுட்டு போகும்போது ஏன் கண்ணு கலங்குதுன்னா, ஆரம்பத்துலேருந்தே அவன் பணத்து மேலே ஆசைப்பட்டவன் மாறுறான். அவன் மாறுறதுக்காக தான் இந்த கதை. இந்த கதையை பார்த்துட்டு பண ஆசை உள்ள எல்லாருமே ஏதாவது கொஞ்சம் மற்றவங்களுக்கு செய்யணும்னு தோணும். இவ்வளோ தான். இது சினிமாவோட ஒரு பர்பஸ், ஆர்ட்டோட பர்பஸ். நிஜ வாழ்க்கையில் நம்மளை ஹீரோவாக நினச்சிருக்க நம்ம சினிமாங்கிற வாழ்க்கையில் நமக்கு முடிவு தெரியாது. ஆனால் முடிவை நம்ம மாற்றிக்கலாம். இப்போது ஒரு படம் பார்க்குறீங்க, இது இங்கே தான் போதும்னு நமக்கு தெரியுது, இங்கே தான் போதும் நமக்கு தெரியுது. சேது படத்தில் இதான் பண்ண போகிறாப்பில் விக்ரம், சரி ஓகே ஆஸ்பத்திரியில் சேர்ந்துட்டார், மனசு சரியில்லாமல் திருப்பி வந்துடுவார், நமக்கு ஒன்று தோணலாம், அபிதா மன்னிச்சிடலாம், சரி வேறு ஜாதி கல்யாணம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒன்று தோணுது. ஓகே இந்த இடத்துல விக்ரம் கோவப்பட்டிருக்க வேணாம், இந்த இடத்துல அவங்க அண்ணங்கிட்ட ஒழுங்காக இருந்திருக்கலாம், அவனுக்கு தோணும். ஆனால் அப்படி தான் இருப்பான், இது ஏதோ ஒன்று ஆக போகுது, இவ்வளோ தப்புன்ட்டேன் வாழ்க்கையில், எண்டிலிங்க என்ன ஆக போகிறான். பர்த்தியூர்லாம் அந்த மாதிரி தான், எங்கேயோ போன தப்பு கடைசியில் செய்யும் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் எழுதுனவன் ஒன்று வச்சுருப்பான்ல உனக்கு இது தாண்டான்னு, அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இது பாலா என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம், சேதுக்கு என்ன வச்சுருக்காருன்னு பார்ப்போம். அப்படிங்கிறது போது தான் அந்த ஒரு கதையோட இதுவே அதுதான். ஏன்னா முடிவை நீங்கள் இன்னொருத்தர் கையில் கொடுத்துட்டீங்க, உங்கள் கையில் இல்லை, நீங்கள் வேடிக்கை மட்டும் தான் பார்க்குறீங்க. இதில் கவனிங்க, முடிவை இன்னொருத்தர் கையில் கொடுத்துட்டீங்க, அந்த கதை எழுதின கடவுளுங்கிற கையில் கொடுத்துட்டீங்க, நீங்கள் வேடிக்கை தான் பார்க்குறீங்க என்ன ஆக போகுதுன்னு. ஆனால் நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள், நம்ம முடிவை யார் கையில் கொடுத்துருக்கோன்னு. இதுதான் இங்கே விஷயம். சில பேர் விதி விட்டதுங்க அப்படிம்பாங்க, நம்ம கையில் என்னங்க இருக்கும்பாங்க. இது எல்லாமே அந்த சினிமா பார்க்குற மாதிரி வாழ்க்கையை டீலில் விடுறது தான். ஆனால் நிஜ வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு ஒரு சுதந்திரம் பெருசாக கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள் கையில் இருக்குது உங்கள் கதை. சேது ஒரு தப்பு பண்ணுறான்னா பாலா தான் முடிவு பண்ணணும் என்ன பண்ணணும்னு. இங்கே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், இனிமேல் அதை நான் பண்ணக்கூடாது, இனிமேல் அதை நான் செய்யக்கூடாது, இந்த பக்கம் நான் போகக்கூடாது. ஸோ இது நமக்கு இருக்கிற சுதந்திரம். இதில் ஃபேட் எங்கேருந்து வருது, நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு அந்த ஒவ்வொரு நாளும் நம்ம அன்ஃபோல்ட் ஆகிறத பார்க்குறோம். நம்மள மாதிரியே இருந்தவங்களாம் எப்படி நாசமாக போயிட்டாங்கன்னு பார்க்குறோம், என்ன பண்ணி என்ன விளங்குனாங்கன்னு பார்க்குறோம். நமக்கு ரெஃபரன்ஸும் இருக்குது. டெய்லி லைஃப்பு நமக்கு நம்ம அடுத்த சீன் எழுதுறதுக்கான சுதந்திரத்தை டெய்லி வாழ்க்கை தந்துடுது. அது நம்ம கரெக்டாக எழுதுகிறோமா அப்படிங்கிறதான் கேள்வி. இதில் விதின்னு உட்காரும், நம்ம மேலே வறுமை உட்காரும், நம்ம மேலே கடன் உட்காரும், நம்ம மேலே ஜாதி உட்காரும், மதம் உட்காரும், நம்ம குடும்ப சூழல் உட்காரும், எல்லா ஹீரோக்கும் உட்காரும். இப்போ ஷேக்ஸ்பியர் பிளேயில் எல்லா ராஜாவுமே இந்த கர்ஸ்டு ராஜாவாக இருப்பான். ஹேம்லெட் மொதல் சீனே நமக்கு தெரியும், ஹேம்லெட் வாழ்க்கை நல்லா போவாதுன்னு. அவங்க அப்பா இறந்துருப்பார், அவங்க அம்மாவே தான் இந்த விஷம் வச்சு கொண்டு இருக்கும், சித்தப்பாவோட கல்யாணம் மட்டும் ஒன்றா இருக்கும், அவன் தான் செத்துலான்னு வருவான். அப்புறம் பார்த்தா கனவுல அப்பா அம்மா தானே எனக்கு கொண்டு சும்மா நமக்கு தெரிஞ்சிடும், ஒன்று அம்மா சாகும் இல்லை ஹேம்லெட் சாவான். ஹேம்லெட்டெல்லாம் அம்மாவை கொல்ல முடியாது, நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே ஹேம்லெட் சாவ போகிறான் போல், மனசு புழுங்கின். ஸோ விதி சில சமயம் ஆரம்பத்துலேருந்தே போட்டு கரையை போட்டு ஒழுக்கிடும். ஆனால் நமக்கு அந்த மாதிரி விதி கொடுத்துரும். நம்ம பிறக்கும் போதே நான்லாம் பிறக்கும் போதே நான் கடனில் இருந்திருக்கேன். நான் 1ஆம் தேதி ஆனால் கடன் இல்லாத வாழ்க்கை இப்போ வரைக்கும் நான் பார்க்கல ஆனால் அது ஒரு பாரம் தான். ஆனால் அது என்ன வேறு விதமாக எனக்கு ஒரு கோபத்தை கொண்டு வந்துச்சு, விஷயத்தை படிக்க வச்சது, வேறு விதமான வாழ்க்கையை கொடுத்துச்சு. எல்லாத்துலேயும் ஏதோ நம்ம கதை நடக்கும், ஆனால் நம்ம அதிலே இருப்போமாங்கிறது இல்லை. சில பேர் வறுமையிலே நான் வறுமையெல்லாம் பார்த்ததில்ல. சில பேர் வறுமையிலே பிறந்திருப்பாங்க, சாப்பாடு கஷ்டப்பட்டிருப்பாங்க. சில பேர் இந்தியாவில் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பார்த்து பேசணும். இந்தியாவில் கட்டமைக்கப்பட்ட ஜாதி முறைக்குள்ளே
மாட்டிக்கிட்ட சில பேர் இருப்பாங்க. பிறக்கும் போதே அவங்க ஜாதி பேரை வச்சுருவாங்க. அவனுக்கு சில விஷயம் தரப்படாது. ஊரில் அவனோட வீட்டுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் உரிமையும் இருக்காது. அவங்க அப்பா செருப்பு இல்லாமல் நடந்து போனதை பையன் பார்த்துருப்பான். இந்த விதியை மாற்றுறதுக்கான இது எல்லாம் அவனுக்கு விதியில் உட்காந்துருக்கும். விதிங்கிறது கூட இல்லை, சிஸ்டமு. அது ஒரு ஆர்கனைசேஷன், அது ஒரு அரசியல், அது வந்து மற்றவன மேலே விதிக்கப்பட்டது. ஆனால் அதை நம்ம தாண்டுறோம், அதை நம்ம மாற்றிக்கலாம், தாண்டிக்கலாம். ஏன்னா அந்த டைரக்டர் நம்ம தான் நம்ம கறிக்கு. இது வந்து இங்கே ரொம்ப முக்கியம். ஆனால் ஒருவேளை நம்ம வாழ்க்கையை ஃபுல்லாக பார்த்துட்டோம், திருப்பி இதே இடத்துக்கு ஃபுல்லாக பார்க்க வச்சிட்டார் கடவுள், திருப்பி இதே இடத்துக்கு வரோம்னா எப்படி வாழ்வோம்? அந்த இது ஒன்று இருக்குல்ல, இங்கே பாரு உனக்கு இப்படி தான் முடிய போகுது, இதான் பார்த்துக்க, இதுதான் எண்டு அப்படின்னா வாழ்க்கையும் அழகாக இருக்குமா சோகமாக இருக்குமா? இருக்கிற ஜனங்கள் நல்லா பார்த்துப்போமா கடுப்பாகுமா? டெய்லி வாழ்க்கையை இன்பமாக வாழ்வோமா? ஊரில் ஃபுல்லாக பார்த்துட்டா இப்படியா முடிய போகுது, இவ்வளோ தான் நான் பார்த்தேன், வேறு எதுவுமே செய்யலையா அப்படி இருக்குமா? இல்லை இப்படியா மாற்றிக்கலாம்னு தோணுமா? இந்த ஒரு முடிவு வந்து நமக்கு எங்கே கொண்டு போவோம்? நமக்கு வாழ்க்கை என்ன மாதிரி வாழ்வோங்கிறது நமக்கு தெரியாது. நம்மளோட படம் ஓடி முடிஞ்சிருச்சுன்னா ஒருவேளை அது நமக்கு தெரியாதனால தான் வாழ்க்கை அழகாக இருக்கா? நம்மளோட கனவுகள், ஹோப்புகள், ட்ரீமுகள், இது பண்ணால் எப்படி இருக்கும், இந்த பக்கம் போனால் எப்படி இருக்கும், இந்த வேலைக்கு போனால் எப்படி இருக்கும், டூர் போனால் எப்படி இருக்கும், இவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும், 4 குழந்தை பார்த்தா எப்படி இருக்கும், இது எல்லாமே வந்து நமக்கு எப்படி இருக்கும், நம்ம கதை நமக்கு தெரியாதனால தான் நிறைய விஷயம் நம்ம செய்கிறோமா. ஆனால் சில பேர் தரப்பட்ட கதையை ஒத்துக்கிட்டு அப்படியே இருந்து பார்த்துருக்கேன். எதுக்குங்க வந்தோமா இருந்தோமா போனோமான்னு. ஸோ என்ன தெரியுதுன்னா, எல்லாருக்கும் ஸ்கிரிப்டை கொடுத்துட்டான் கடவுள், வச்சுக்க பேப்பர் வச்சுக்க, நீயே எழுதிக்கவங்க எனக்கு கதைங்கன்ட்டான். சில பேர் வந்து நானே எழுதிக்கிறேன் கமான், இதை விட என்ன சான்ஸுன்னு சில மனசு வச்சுக்குது. சில மனசு வந்து எதுக்கு அடுத்து அதுவே ஒன்று எழுதிக்கும், ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஆகிக்கும் எல்லாம் பேப்பரில் டெய்லி. இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் வந்து நீங்கள் விதிக்கிட்ட வாழ்க்கையை விட்டுட்டு போதும்பா சரிப்பா நம்ம மண்டு தான், நமக்கு இது வராது தான், நம்மலாம் போகாது அப்படியே விட்டுருன்னா டெய்லி நைட் ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஆட்டோ ஃபில் ஆகிக்கும். அதுவே எழுதிடும், நீ இப்படி இருந்தால் இப்படி தான் போகும், நீங்கள் இந்த பக்கம் பந்த போட்டால் அந்த பக்கம் தானே போகுது. குறுக்கால போந்து ஒரு பேட் வச்சு நீங்கள் பிளாக் பண்ண மனசுன்னா பந்து அந்த பக்கம் தான் போகும். அது சயின்ஸ், அது கிராவிட்டி, அது ஃபிசிக்ஸு. ஸோ அவன் பார்ப்பான், ஓகே நாளைக்கு ஓகே திருப்பி அதே ஆஃபீஸா, அதே வாழ்க்கையா, அதே திட்டா, அதே செல்ஃபிஷா, அதே கோவமாடி போயிடும். சில பேர் இல்லை நம்ம கிட்ட தான் பேப்பர் வேணா இருக்குது, நம்மளே எழுதலாமே. நம்மளே வாழ்க்கையை எழுதலான்னு சொல்லும் பொழுது மிக கன்னிங்கான சுயநலமான கெட்ட மக்களை கொண்டு குவிச்ச சர்வாதிகாரி வரைக்கும் அவனுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. நானே எழுதிக்கிறேன் வாழ்க்கையா, எனக்கு ஆவாதுன்னு நான் கேம்பை கட்டி கொள்ள போகிறேன் அப்படின்னு ஹிட்லர் யோசித்தான். நான் இவ்வளோ மக்களை குண்டு போட்டு கொள்ள போகிறேன்னு யோசித்தான். நான் இந்த மக்களெல்லாம் சுதந்திரத்துக்கு கொண்டு போகிறேன்னு மண்டேலாவும் அம்பேத்கரையும் வச்சாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அப்படி நடக்கும். நம்ம கையில் கண்ட்ரோல், நம்ம கையில் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா, நீ என்ன குளத்தில் இருக்கும்போது நீ அவன்கிட்ட தண்ணி குடிக்கணும்னு சொல்லுது, எல்லாம் வாங்கடா இறங்கலி, அவன் வந்து பார்க்கலான்னு ஒரு சராசரி ஒரு மனுஷன் குடிக்க வேண்டிய தண்ணியை குடிக்கூடாதுன்னு சொன்ன இந்த நாடு அது. ஒரு நாள் அம்பேத்கர் போட்ட போகிறார், எவனா இறங்கினா முடி பார்த்துக்கலாம் குடுறா நீ பார்த்துக்கலாம். அன்னைக்கு அவர் கதையில் எழுதினார், இன்னையிலிருந்து இந்த கதையில் இந்த சீனை நான் மாற்றுறேன், என்ன மாதிரியே இந்த விதிக்கப்பட்ட எல்லாருக்கும் இன்னையிலேருந்து மாறுது அப்படின்னு சொல்ல முடியுது. சேகரா ஒன்று சொன்னான், இல்லை நான் டாக்டர் கிடையாது, என்னோடய ஆட்டோ ஃபீல்டும் டாக்டர் போகுது, இல்லை என் மக்கள் சொத்துக்கு வழியில்லாத போகுது, நான் இதுக்கு யாருக்கு மருத்துவம் பண்ண போகிறேன், இல்லை நான் போராளியாக போகிறேன், நான் பொலிவியாவில் போய் சாக போகிறேன். ஆனால் பொலிவியாவில் போய் சாக போகிறவங்க வந்து சேகராவுக்கு தெரியாது. சேகரோட முடிவு வந்து மக்களோட சுதந்திரமாக இருக்கலாம். ஆனால் அவருக்கு இருந்திருக்கலாம், நான் கேஸ்ட்ரோவோட ஹாப்பியாக இருந்திருக்கலாம், கியூபா மாதிரியே பொலிவியாலும் எனக்கு சப்போர்ட் கிடச்சிருக்கலாம், இருந்திருக்கேன்னு நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் அவரோட படம் அங்கே மாறுது, சின்ன வயசுலேயே மாட்ட போகிறாரு, இறக்குறாரு. இதில் ஏசுநாதர் எடுத்துக்கங்களேன், அவர் ரொம்ப பாவம். அவருக்குலாம் என்னென்னா அவருக்கு என்ன ஆக போகிறோம் அவருக்கு தெரியும். யோசிச்சு பாருங்கள், லாஸ்ட் சப்பரில் உட்காந்து பேசார், இவன் உணவத்தை காட்டி குடிக்க போகிறான், நாளைக்கு நான் சாக போகிறேங்கிற மாதிரி அவர் டைம் ட்ராவலில் தான் பார்த்துட்டு வந்துட்டார். என்னடா மக்களுக்காக நான் சொல்ல போகிறேன், எனக்கு இவ்வளோ பெரிய சோகமானு யாராவது ஒருத்தருக்கு இதுதான் என் கடைசி சாப்பாடுன்னு தெரியுது, எவ்வளோ சோகமாக இருக்கும். அவர் சொல்கிறார், நாளைக்கு நடித்து சிலுவையில் அடிக்க போகிறாங்க, நம்ம 2 பேரும் ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்றாரு. ஸோ அவருக்கு அதான் கடுப்பில் என்னையும் கை விட்டிங்கன்னா ஒரு கடுப்பில் அழுது காரணம் அதுதான். ஸோ அவர் வாழ்க்கையை பார்த்துட்டு வந்தவர் தான், இதுதான் என் முடிவு, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சுருந்துருக்கலாம். ஸோ நம்ம இந்த ஒரு இது தாங்க லைஃப். நல்லா பாருங்கள், இது ஒன்று தான் வாழ்க்கையில். நம்ம ஹோமோசேப்பியன்ஸ் மட்டும்தான் நம்மளால் டைமை பர்சீவ் பண்ண முடியுது. நம்ம ஃப்யூச்சரில் நமக்கு தெரியும், நம்ம 100 வருஷம் வாழ போகிறத, நம்ம சாக போகிறோம், நம்ம உடம்பை கொண்டு போய் போட்டுருவானுங்க, அது வரப்பா நின்றுக்கிட்டு இருக்கோம், நம்மளை சுற்றி பேசுவாங்க, தூங்கிடுவாங்க,
நமக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் அதை நோக்கி போதுங்கிற அவேர்னஸ் மற்ற அனிமல்ஸுக்கெலாம் இல்லை. தே cannot perceive death. தே cannot perceive the entire timeline of life. நமக்கு தெரியும் பர்த்து, லைஃபு, டெத்து. பர்த்துக்கும் டெத்துக்கும் உள்ள லிமினல் ஸ்பேஸ் வந்து லைஃப். நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணுறோம், சரி இது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடலாமல, தாண்டி வந்துடலாம்ல. சர்வைவல், ஹண்டிங், கேதரிங், அக்ரிகல்ச்சர், வார், அப்புறம் லிட்ரேச்சர், பிரிண்டிங், புக்ஸு, சயின்ஸு, கிங்டம், அப்புறம் அனார்கி, அப்புறம் பாலிட்டிக்ஸு, டெமோக்ரஸி, ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஏதோ ஒன்று ஓரளவுக்கு இந்த டெத்தை குறைச்சிடலாமா, ஓரளவுக்கு. திடீர்னு நாள் வெடிக்கும், திடீர்னு அந்த வருது பாருங்கள், ஒரு வாரம் வருது, திடீர்னு அப்பப்போ அடிச்சுப்பான். ஏன்னா டுவர்ட்ஸ் கயாசுன்னு ஆன ஒரு மனுஷன் மனத்தில் வாழ்கிறது தான் இங்கே சாதனை, சாகிறது சாதனையே இல்லை. அதனால தான் நம்ம அதிகமாக ஏன் இவ்வளோ போர்னு கேட்குறீங்கன்னா, அவன் அதுதான் அவனுக்கு டிஃபால்ட். அவன் அங்கே தான் போயிட்டுருக்கான்னு தெரியும். எப்படியும் சாவ தான் போகிறோம், எவ்வளோ தூரம் யார் அதிகமாக வாழலாம் நமக்குள்ளே போட்டி போட்டுக்கலாமான்னு ஒவ்வொரு ரேஸும் அதுக்குள்ளே அடிச்சிக்குது. இப்போ அதை உட்காந்து எப்படி எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசி யோசிச்சாலும் என்ன சொல்ல போகிறாங்க, எப்படி சாவ தானே போகிறோங்கிற வார்த்தை தான் ஒருவேளை அழிவை நோக்கி இன்னும் அவனை இன்னும் பயங்கரமாக சாவலாம், பாம்பில் வெடித்து சாவலாம், மிசைலில் வெடித்து சாவலாம், அட்டி பொழக்கலாம் போட்டு, நம்மளும் சாவலாம் அவனும் சாவலாம், டைப்பாக யோசிக்கிறானா நம்ம தெரில. ஸோ இங்கே தான் எப்பா இந்த நேரத்தையும் முதல்ல கட் பண்ணாடே. இங்கே தான் புத்தர் வர்றார். எப்பா அந்த பாஸ்ட்டை தூக்கு, ப்ரெசண்ட்டை தூக்கு, ஃப்யூச்சரை தூக்கு, இருக்கிற மொமெண்ட்டை வாழ்கிறா. சரி உனக்கு தெரிஞ்சிருச்சு தான் ஆக போதுன்னு. இப்போ அடுத்து உனக்கு என்ன இருக்குது, இதுதான் ஆக போதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை விட்டுடு, உன் படத்தை விட்டுடு. அந்த காட்சியில் இருக்கிற அந்த பூவை என்ன பண்ண போகிற, வானத்தை என்ன பண்ண போகிற, உன்னை சுற்றி இருக்கிற எப்படி நல்லா வச்சுக்க போகிற, கதையை விட்டுடு. இந்த சோலா டிஸ்னி படம் ஒன்று இருக்குமே, ஒரு பியானிஸ்ட் ஒருத்தர் ஆஃப்டர் லைஃப் போயிட்டு வருவார், அதெல்லாம் நல்லாயிருக்கும். நீ ஜாஸ் பியானிஸ்ட் ஆக போகிறேன் அவ்வளோ ஆசைப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டான், கடைசியில் இவ்வளோ தான், நான் இந்த மொமெண்ட்டுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இல்லை நீ டெய்லி வாழ்க்கையை நீ வாழ கற்றுக்கல, அவனை எல்லோரும் ஒரு மொமெண்ட்டுக்காக தான் வாழ்கிறோம். அந்த மொமெண்ட் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை வாழ்கிறதுக்கான பர்பஸே இல்லை. ஆனால் மொமெண்ட்டுக்காக நீ ஒரு ட்ராவல் பண்ணும்போது பார்த்த மனிதர்களோ, அந்த அன்போ, அந்த உறவோ, அந்த வலியோ, அந்த பெயினோ, அந்த அழுவையோ, அந்த நெஞ்சை அடைக்கிற அந்த கஷ்டமோ தான்டா வாழ்க்கைங்கிறது புரியும் போது தான் இப்போ நம்ம திருப்பி அதே எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு என்ன, அப்போ நம்ம என்ன தான் நம்ம படம்னா உங்களோட எண்டிங் சீன் கிடையாது. நீங்கள் இத்தனை நாளாக நீங்கள் தாண்டி வந்தது தான் உங்கள் படம். ஓட்டி பாருங்கள், எது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் ஜெயிச்சதா, நீங்கள் தோத்ததா, நீங்கள் ஜெயிக்கும் போது உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டவங்க, ஒத்தா பாட்காஸ்டில் முறை அழுகுறடா. நீங்கள் ஜெயிக்கும் போது சந்தோஷப்பட்டவங்க, நீங்கள் அழுகும் போது உங்கள் கூட இருந்தவங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கை, அதுதான் உங்கள் வாழ்க்கை, வேறு எதுவும் கிடையாது. அந்த உறவு தான், அந்த அன்பு தான். கவலைப்படாத, தூங்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உங்கள் ஃப்ரெண்டு தான். மச்சான் விட்றா சொல்லிட்டு நீங்கள் தோல்வியை சிரித்து உங்களை சிரிக்க வச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க. நீங்கள் என்ன கஷ்டம் வந்தாலும் வெளியே காட்டிக்காத உங்கள் அம்மா, உங்கள் மனைவி, நீங்கள் அப்பா உலகத்திலே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற என் பொண்ணு, இந்த மாதிரி அதுதான் லைஃபோட ஜேர்னி. அந்த அழுவி எனக்கு கட் பண்ண போகிறது இல்லைடா, அது நிஜமாக வந்தது. ஸோ அதுதான் லைஃபோட ஜேர்னி. ஸோ போயிட்டு உன் படம் எப்படி வேணால் முடியட்டும், ஆனால் படம் நடக்கிறதுக்கு சுற்றி இருந்தாங்க பாரு ஜனங்க, நீ தாண்டி வந்த நாள், அதை கொண்டாடு, அதை செலிப்ரேட் பண்ணு, அது உனக்கு சொல்லும். அது போதும், அதுதான்டா வாழ்க்கை, மீதி எதுவுமே கிடையாது. இந்த படத்துலலாம் ஹீரோ ஒரு இடத்துல உட்காரும் போது ஓட்டி பார்ப்பான்ல கடைசி வரைக்கும் என்னென்ன பண்ணான்னு. இப்போ அந்த பூவேனுக்காக படத்தில் விஜய் ஓட்டி பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணாலாம் காட்டுவாங்க. இப்போது ஒரு ஹீரோ இப்போ ஒரு போலீஸ், இப்போ ஒரு அந்த பையன் நமக்காக அவ்வளோ பண்ணாம்பான்னு ஹிந்தியில் எல்லோரும் பேசுவாங்க. ஆகா படத்தில் பையனை பற்றி இது மாதிரிலாம் சீன்லாம் பார்த்துருப்பீங்க. அது நமக்கு பெரிய ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த ஃபாரஸ்ட் கம்பை எவ்வளோ தாண்டி வந்தான் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதுதான் லைஃப். நமக்கு நம்ம மெயின் மொமெண்ட்டை மட்டும் வாழ்க்கை நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மொமெண்ட்டுக்கு நடுவில் அந்த சின்ன 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 மைக்ரோ நிகழ்வுகள் மட்டும் தான் வாழ்க்கை. அதுதான் ஷிட். இவ்வளோ எபிசோடு பேசியிருக்கேன், இந்த எபிசோடு போட்டு தாக்கிடுச்சு. ஸோ அதுதான். ஸோ நன்றி. ஸோ உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் வாழ்க்கையை வச்சு. ஓகே. விஜயவரதராஜன் ஓக்லோலி.